வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்பம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 3லேருந்து 4 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காண்டி லைட்டாக கொஞ்சமாக உப்பு, அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய்யில் லைட்டாக தேங்காயை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நெய் சேர்த்து தேங்காய் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. அது கூட ஏலக்காயும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லா அப்பம் வாசனையாக இருக்குங்க. ரெண்டத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்த தேங்காயை அப்பத்தில் சேர்க்கும்போது அது வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப வாசனையாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பசை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு திருப்பி அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது ஜீனி கூட சேர்த்துக்கலாங்க. சீனியாக இருந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இது வெல்லங்கிறதுனால இதில் தூசியெல்லாம் இருக்கும். அதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பதம்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாங்க. வாங்க இப்போ அப்பம் சுடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உப்பு சேர்க்குறதுனால இனிப்பை வந்து கொஞ்சம் கூட்டி தெரியும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்பம் நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இது வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்காட்டி கொஞ்சம் அப்பம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுங்க. அதுக்காண்டி தான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சீனி சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சீனியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சிக்கலாங்க. நல்லா இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா வந்து கோதுமை மாவு கெட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவோட பதம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு இருக்கணுங்க. அதாவது இட்லி மாவு அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். தோசை மாவு மாதிரி கரைச்சிடாதீங்க, அப்புறம் வந்து அப்பம் வந்து எலும்பி வராது, கரைஞ்சிரும் அப்படியே. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்பம் சுடுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு விட்டு பார்த்திங்கன்னா அது வந்து உடனே எலும்பி வரணும். இந்த சூடு வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. முதல்ல சாம்பிளுக்கு ஒன்று மட்டும் ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா செவந்து வேக விடணுங்க. பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு அப்போ ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரியே
எல்லா மாவுகளையும் நம்ம அப்பமா சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், மறுபடியும் சுட்டு காட்டுறேன். இதே மாதிரி சின்ன சைஸ் கரண்டியை வச்சு ஒரே அளவில் மாவு ஊற்றிடுங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ அப்பம் சுட முடியுமோ அந்த அளவுக்கு மாவை ஊற்றிக்கோங்க. போட்டனையும் டக்குன்னு வெந்துருங்க. ரொம்ப நேரம்லாம் இதுக்கு ஆகாது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மாவு பாருங்கள், புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்குது. இதே மாதிரியே எல்லா அப்பமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இந்த அப்பத்தையெல்லாம் நம்ம சூடு அப்படியே சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான அப்பத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.